Hi viewers, welcome to our channel Black Magic. ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்து நீங்கள் அனுப்பின மெயில், கமெண்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் ஒரே மெயில் ஐடியில் எனக்கு நிறைய மெயில்ஸ் அனுப்பியிருக்கிறதுனால ஒருத்தங்களுக்கு தகவலாம் உடனடியாக கொடுக்கலனாலும், ஆனால் கண்டிப்பாக ஒருத்தங்களோட நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். யாருடைய பிரச்சனையும் நான் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன். அதாவது நிறைய பேருக்கு இந்த பிளாக் மேஜிக்கை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம், அது ஆர்வமாக மட்டும் இல்லாமல் பயத்தோடு இருக்குது. அப்போது எனக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஆகிப்போச்சுன்னா, என்னோடய ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்ச விஷயங்களை இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களோட நான் சர்ச்சை பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இந்த வாட்டி 628 பேர் போன எபிசோட் பார்த்துட்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கிறவங்க போட்டிருக்கிற மெயில் 628 மெயில் வந்திருக்கு. இந்த 628 மெயிலில் பெங்களூரில் சிவாஜி நகர்லேருந்து ரசூல் கான் அப்படிங்கிற ஒரு 53 வயசு பெரியவர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அந்த கொஸ்டின் ரொம்ப நல்ல கொஸ்டின். அது பல்லாயிரக்கணக்கான பிளாக் மேஜிக் டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுற கொஸ்டின். அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறதுல இந்த பில்லி, சூன்யம், ஏவல், செய்முறை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் எதுவான இருக்கட்டும், அது நம்மளை தாக்கியிருக்கு அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப நல்ல கொஸ்டின். முதல்ல உங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக்கால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணரணும்னா, ஒரு விஷயம் பக்கா, ராத்திரியில் தூங்க மாட்டீங்க. எல்லாருமே நிம்மதியாக படுத்து குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் மேலே விட்டத்தில் ஃபேன் ஒரு அடி கீழே உங்கள் தலையில் விழ போகுதுங்கிற மாதிரி தோணும். காலை யாரோ ஒருத்தங்க எடுத்து எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி தூக்கத்தை தூங்க விடாமல் உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பட்டுச்சுனாலே கன்ஃபார்ம் நீங்கள் பிளாக் மேஜிக்கோட வலையில் விழுந்திருக்கீங்க. ஸோ முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, எப்போ அந்த செய்வினை சக்தியுடைய பாதிப்பான அந்த தூக்கம் வரலைங்கிற பிரச்சனை உங்களுக்குள்ளே வருதோ அப்போவே நீங்கள் எல்லாம் உஷாராகணும். உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம லைஃப்பில் நம்ம என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம், அதில் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளாக் மேஜிக்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் மேஜிக்ன்றது துஷ்ட சக்தியால் நடக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே தவிர, ஆக்சுவலி துஷ்ட சக்தி நமக்கு எதுவுமே கெடுதல் பண்ணுறதுக்கு மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. மனித சக்தி, அதாவது நம்மளை பிடிக்காத மனித சக்தி நமக்கு கெடுதல் பண்ணுறதுக்காக துஷ்ட சக்திகள் வேலை செய்யக்கூடிய ஏவல் மந்திரங்களை படித்து அவனுக்கு நமக்கு கெடுதல் பண்ணுன்னு சொல்லி அவனை ஏவலால் வச்சுக்காங்க. இதுதான் இந்த பிளாக் மேஜிக்கோட முக்கியமான விஷயம். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த பிளாக் மேஜிக்கில் மட்டும் யார் செய்வினை செஞ்சாங்களோ அவங்களே தான் அதை எடுக்கணும். எடுக்கணும் என்ன மந்திரம் சொல்லி நம்மளுக்கு அவன் கெட்டது செஞ்சான்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் பணம் கொடுங்கிறது, நான் நல்லா பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன்னு சொல்கிறதும் கிடையாது. அதுவும் போய், அதாவது நான் ஒருத்தனுக்கு கெட்டது பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஏவல் சக்தியை உபயோகப்படுத்தி உங்களுக்கு நான் கெடுதல் பண்ணேன்னா, நான் தான் திருப்பி அந்த ஏவல் சக்திக்கு நீ வச்சு அதை திருப்பி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அதை நான் அனுப்பணும். ஸோ நீங்கள் என்னை யாருன்னே கண்டுபிடிக்க முடியலன்னா, நான் என்ன மந்திரத்தை உபயோகிச்சேன்னா பல்லாயிரக்கணக்கான மந்திரங்கள் இருக்குது. நான் என்ன உபயோகப்படுத்தி ஒரு துஷ்ட சக்தி ஏவலை உங்கள் மேலே ஏவி விட்டுருக்கணும், அதை நீங்கள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வேணால் ஒரு வேலை பண்ணலாம். இப்போ நான் நிறைய இதில் ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை இதில் அனலைஸ் பண்ணிட்டதுனால எனக்கு ஒரு விஷயம் பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு யார் கெட்டது செஞ்சாங்களோ அவங்களுக்கே நான் திருப்பி விட்டுருவேன்.